ஹலோ டீம். இன்னைக்கு டிசிஎஸ், டாக்டர் ரெட்டி இந்த மாதிரி முக்கியமான 6 மிட் கேப் அண்ட் லார்ஜ் கேப் பங்குகள் வந்துட்டு ஃப்ரெஷ் 52 வீக் லோவர் ரீச் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் என்னென்ன பங்குகளில் வாய்ப்புகள் இருக்குங்கிறத பற்றி இந்த ஒரு ஷார்ப் ஃபாலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோ ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம மார்க்கெட் இந்த அளவுக்கு ஒரு இறக்கம் வரும் அப்படிங்கிறத பர்சனலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஏன்னா ரெசிபோக்கல் டாரிஃப் பொறுத்தளவுக்கும் கம்பேர்ட் டு த அதர் கண்ட்ரீஸ் இந்தியாவுக்கு ஃபேவராக தான் இருந்திருக்கு. ஏன்னா லீஸ்ட் நம்பர் ஆஃப் ரெசிப்ரோக்கல் பர்சன்டேஜ் வந்துட்டு இந்தியாவுக்கு தான். ஸோ இதன் அடிப்படையில் மார்க்கெட் கொஞ்சம் வந்துட்டு கன்சாலிடேஷனோ இல்லை ஒரு சின்ன இறக்கமோ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்தது. ஆனால் ஒரு வேறு லெவல் இறக்கம் அப்படிங்கிறது தான் மார்க்கெட்டில் வந்திருக்கு. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா ஐடி, ஆட்டோமொபைல் கம்பெனிஸ், ஃபார்மா கம்பெனிஸ், தென் இன்ஃப்ரா போன்ற பங்குகள் எல்லாமே வந்துட்டு தாறுமாறான இறக்கத்தை தான் சந்திச்சிட்ருக்கு. அதுலேயும் நிஃப்டி 50ல் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கம்பெனிஸான டிசிஎஸ், டாக்டர் ரெட்டி இந்த 2 பங்குகளுமே நியூ 52 வீக் லோவை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே நல்ல ஜோனில் இருக்குது. அதே சமயத்தில் டாடா மோட்டார்ஸ் நம்ம சொல்லவே தேவையில்லை, ஹிஸ்டாரிக்கல் டவுன் பாத்தில் இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தளவுக்கும் இந்த 3 பங்குலையுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஒப்பீனியன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் இதில் நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறது எல்டிஐ, மைண்ட்ரி, கேபிஐடி டெக்னாலஜிஸ் இந்த மாதிரி பங்குகளும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். இவங்களாம் வந்துட்டு ஐடி பேஸில் ஒர்க் பண்ணுற ஒரு கம்பெனிஸ். தென் டாட்டா எலாக்ஸி ஆகட்டும், இவங்களாம் வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவான மொமெண்டமில் இருக்காங்க. அடுத்ததாக வந்துட்டு இந்த நிஃப்டி மெட்டல் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 5% வந்துட்டு கரெக்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓவரால் மெட்டல் ஸ்டாக்ஸுமே வந்துட்டு நல்ல ஒரு இறக்கம் அப்படிங்கிறதும் வந்திருக்கு. எந்த அளவுக்கு இதில் மார்க்கெட்டில் இம்பேக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் காப்பர் கிட்டத்தட்ட 6.48%, ஹிண்டால்கோ 6.18%, வேதாந்தா 6.18%, நால்கோ 5.98%, ஜிந்தால் ஸ்டெயின்லெஸ் 5.76%, டாடா ஸ்டீல் ஆல்மோஸ்ட் 8.61% மாதிரி ஒரே நாளில் ஆல்மோஸ்ட் வந்துட்டு நியர் பாதி 52 வீக் லோ கிட்ட நெருங்கிட்டாங்க. ஒரே நாளில் இந்த அளவுக்கு இறக்கம்ங்கிறது நம்ம டாடா பங்குகளில் நம்ம எதிர்பார்க்காத ஒன்று. ஏன்னா நம்ம இந்த ஸ்டாக்கை வந்துட்டு எக்ஸாக்டாக ஜனவரியில் 122 ரூபாங்கிற ரேஞ்சில் அக்குமுலேட் பண்ணி நல்ல ஒரு பொசிஷன் எடுத்து வச்சுருந்தோம். ஸோ ரொம்ப குயிக்காக வந்துட்டு அந்த ப்ராஃபிட் எல்லாமே கரைஞ்சிருச்சு. அது நல்லாவே நமக்கு தெரியுது. கரண்ட் ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா 140ங்கிற ரேஞ்சில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்தளவுக்கும் இந்த ரெசிஷன், இந்த இறக்கம் அப்படிங்கிறது ஷார்ட் டைமான அஃபெக்ட் தான் மார்க்கெட்டில். ஆனால் எந்த அளவுக்கு இந்த மார்க்கெட் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு குழப்பமும் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத இந்த டைமில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் அதுக்காக வந்துட்டு இன்வெஸ்டே பண்ணக்கூடாதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ நம்ம ஹார்மோனிக் அனலைசிஸ் பண்ணி எவ்வளோ பங்குகளுக்கு நம்ம பையிங் ஜோன் சொல்லியிருக்கோம். மேபி வந்துட்டு நீங்கள் தனியாக எக்ஸல் ஷீட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ண பங்குகளோட ரிவர்சல் ஜோன்ஸை மார்க் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஜோன்ஸில் ஸ்டாக் இருந்துச்சுன்னா சின்ன சின்ன லெவல் ஆஃப் அக்குமுலேஷன், தென் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறான்னு நினைக்கிற பணத்தை வந்துட்டு டிவைடட் பை 3 போட்டு ஒவ்வொரு அக்குமுலேட் ஜோன்லேயும் வந்துட்டு ஒரு சில பகுதிகளை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆஃப்டர் த ஒரு ஓவர் ஆஃப் பீரியடில் உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நான் சொன்ன பங்குகளை நீங்கள் சரியாக பின்பற்றலை, நீங்கள் ஜோனை மார்க் பண்ணி வைக்கல அப்படின்னா தயவு செஞ்சு இந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிங்க. இன்வெஸ்டர் கம்யூனிட்டியில் டெஃபினட்டாக வந்துட்டு அது உங்களுக்கு லாங் டைம் இன்வெஸ்டராக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஒரு ஹியூஜ் இம்ப்ரூவ்மெண்ட்டை உங்களோட போர்ட்ஃபோலியோவில் நல்லா க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதை பற்றின மேலும் டீட்டெயில்ஸ்க்கு வந்துட்டு நான் கீழே கொடுத்துருக்கேன். என்னோடய டீட்டெயில்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின ஒரு கிளியர் நாலேஜ் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் மெசேஜ் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஏகப்பட்ட பங்குகளில் வாய்ப்புகள் வந்திருக்கு. நம்ம கிளைண்ட் எல்லாருமே வந்துட்டு அதை அக்குமுலேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தென் அடுத்ததாக வந்துட்டு நான் ரிலையன்ஸ் பங்குகளை பற்றி ஆல்ரெடி பேசியிருக்கேன். ரிலையன்ஸ் பங்கு வந்துட்டு இப்போ தான் அவங்களோட புல்லிஷ் மொமெண்டம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் இப்போ இருக்கிற இந்த ரெசிஷன் மார்க்கெட் இந்த பங்கையும் நல்லாவே இறக்கியிருக்குங்க. எக்ஸாக்டாக நம்ம இந்த ஸ்டாக்கையும் மார்ச் மாதம் 5ஆம் தேதி நினைக்கிறேன், எக்ஸாக்டாக எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, 1150-60 அந்த ரேஞ்சில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்தாங்க. ஆனால் இந்த ஒரு ரெசிஷன் நியூஸ்க்கு அப்புறமா நல்ல ஒரு இறக்கம். இப்போதைக்கு சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போது போன வாரம் பார்த்தப்போ ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட் பண்ணி கீழே இறக்கம் அப்படிங்கிறது கொடுத்தாங்க. ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃப்ளாக் பேட்டர்னோட
கண்டிப்பாக பிரேக் அவுட் எந்த சைடு நடக்குதோ அந்த சைடு மொமெண்டம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி வந்துட்டு இப்போது நம்ம ரீடெஸ்ட் ஆல்ரெடி நம்ம பை பண்ண அந்த ஜோனை ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இட் மீன்ஸ் வந்துட்டு ஒரு டபுள் பாட்டம் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு புல்லிஷ் மொமெண்டம் ரிலையன்ஸில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அகெயின் வந்துட்டு 1130 to 1160 அப்படிங்கிற ஜோனில் இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அக்குமுலேஷன் அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக டாபர் இந்தியாங்க. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனின்னு சொல்லலாங்க. ஆனால் இப்போ இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவும் ஒரு அண்டர் பர்ஃபார்மாக இருக்குது அப்படிங்கிறத நுவாமா வந்துட்டு கிளியராக சொல்லியிருக்காங்க. அதோட வீக் டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணனால ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்துட்டு ஒரு ஹியூஜாக இறக்கம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஒரு டவுன் மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு பேட் நியூஸ் பார்க்கும்போது ஸோ பங்கு நல்லவே கீழே இறங்கும். அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. அதே போல் இவங்களோட பர்ஃபார்மன்ஸும் டவுன்கிரேடும் ஆயிருக்குங்க. கிட்டத்தட்ட ஃப்ளாட்டாக இருக்குது. அவங்களோட குவார்ட்டர் பிஸ்னஸ் அப்டேட் பொறுத்தளவுக்கும் ஒரு ஹெல்த்தியான மொமெண்டம் இல்லை அப்படிங்கிறத நம்ம நல்லா கிளியராக பார்க்க முடியுது. அதே போல் எபிட்டாவும் வந்துட்டு ரொம்பவும் ஃபால் ஆகிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்த்தாலும் சரி, குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் பேசிஸில் பார்த்தாலும் சரி, என்னை பொறுத்தளவுக்கும் இப்போ வந்துட்டு ஒரு டிப் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எஃப்எம்சிஜி மார்க்கெட்டே வந்துட்டு ஓவராலாக கொஞ்சம் டவுனில் தான் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு மொமெண்டம் சேஞ்ச் ஆகும்போது ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸும் கண்டிப்பாக சேஞ்ச் ஆக வாய்ப்புகள் இருக்குது. டாபர் பொறுத்தளவுக்கும் நம்ம இன்னும் இந்த பங்குகளில் நம்ம அக்குமுலேட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ நல்ல லெவலுக்கு நம்ம மார்க் பண்ணி நல்ல ஒரு ரிவர்சல் மைண்டில் ஃபோக்கஸ் பண்ணி அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போதைக்கு இதில் வாய்ப்புகள் கிடையாது. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்ததாக ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்குங்க. ப்ரைவேட் வங்கி பங்குகளை பொறுத்தளவுக்கும் ரீசெண்டாக நல்லாவே ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன் தென் ரிசல்ட், அதாவது இந்த பிஸ்னஸ் அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவாக தான் வந்துட்டுருக்கு. நான் பார்த்த வரைக்கும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஆகட்டும், ஃபெடரல் பேங்க், தென் சவுத் இந்தியன் பேங்க்குகள் எல்லாமே வந்துட்டு இந்த பிஸ்னஸ் அப்டேட்டுங்கிறது ரொம்பவும் பாசிட்டிவாக வந்திருக்கு. அதில் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கோட ரிப்போர்ட் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிறேன். அதனால தான் வந்துட்டு இந்த ஸ்டாக்கை பற்றி நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கேன். இருந்தாலும் மொமெண்டம் இன்றைக்கி வந்துட்டு டவுன் கிரேடில் இருந்திருக்கு. இது முழுக்க வந்துட்டு மார்க்கெட் ப்ரெஷர் தான். ஸ்டாக்கில் எந்த விதமான நெகட்டிவ் நியூஸுமே கிடையாது. ஆக்சுவலாக அவங்க கிட்டத்தட்ட 23% வந்துட்டு க்ரோ ஆகிருக்காங்க டோட்டல் பிஸ்னஸில். இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.8 lakh crore லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் மட்டுமே இவங்க பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸலண்ட்டான ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறத கம்பெனி சைடில் கொடுத்துருக்காங்க. அதே போல் டெபாசிட் கிட்டத்தட்ட 25% வந்துட்டு ஜம்ப் ஆகிருக்கு. இது வந்துட்டு இயர் ஆன் இயரில் 20% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே போல் காசா ரேஷியோ 46.9% இப்போது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் குவார்ட்டரில் 47% இருந்திருக்கு. இது ஒன்றுமே வந்துட்டு பேங்க்குக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரேஷியோ. எல்லாத்துலேயுமே பர்ஃபார்மன்ஸ் ஹெவியாக இருக்கிறனால இந்த மார்க்கெட் ரெசிஷன் காரணமாக இறங்குறதுனால நீங்கள் இதை அவாய்ட் பண்ணணும் அவசியமே கிடையாது. நல்ல ஜோன்ஸில் வந்து கண்டிப்பாக அக்குமுலேட் பண்ணுங்கள். ஏன்னா ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 1 or 2 weeks நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் இருந்திருப்பாங்க. அப்போயே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டவுட் வந்து நீங்கள் அக்குமுலேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல லெவலில் இருந்திருக்கலாம். நோ இஷ்யூ. இப்போவும் வந்துட்டு மார்க்கெட் சுச்சுவேஷனில் இறங்கினாங்க அப்படின்னா இறங்க அக்குமுலேட் பண்ணுங்கள். என்ன ப்ரோ மார்க்கெட் இந்த அளவுக்கு இறக்கம் வந்துட்டு இருக்கு, நம்ம இந்த நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதா, வெயிட் பண்ணுறதா, இல்லை என்னோடய ஃபண்டை வந்துட்டு நான் ஸ்கொயர் ஆஃப் பண்ணலாமா அப்படிங்கிற ஏகப்பட்ட டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? இறங்க நம்ம கண்ணை மூடிட்டு அக்குமுலேட் பண்ணுற மாதிரி ஒரு சில பங்குகளோட பட்டியலை உங்களுக்கு தர்றேன். நீங்கள் கோத்ரூ பண்ணிவிட்டு உங்களோட ஃபேவரட் லிஸ்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதை நீங்கள் என்னோடய ஃபேவரட் லிஸ்ட்னு எடுத்துக்கோங்க. என்னோட முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்ஸ்னு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் இதில் மென்ஷன் பண்ணுற பங்குகள்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு டிசிஎஸ், சிடிஎஸ்எல், பிஎஸ்சி லிமிடெட், டாடா மோட்டர்ஸ், டாக்டர் ரெட்டி, எல்டிஐ மைண்ட்ரி, தென் வந்துட்டு விப்ரோ, இந்த மாதிரி பங்குகள், தென் வந்துட்டு ஆர்இசி, பிஎஃப்சி, ஐடிசி, இந்த மாதிரி பங்குகளை டெஃபினட்டாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். இன்னும் சில பங்குகள் இருக்குது. அது கொஞ்சம் கடினமான காலங்கள் இருக்கிறனால அந்த பங்குகளை நான் இப்போ மென்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளோட லிஸ்ட்டில் இண்டஸ்இண்ட் பேங்க்கே இருக்குது. ஆனாலும் இண்டஸ்இண்ட் பேங்க்கில் என்னை பொறுத்தளவுக்கு இன்னமும் இறக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால இந்த லிஸ்ட்டில் நான் இப்போதைக்கு அதை தவிர்க்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி பங்குகளில் நீங்கள் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணாலே கண்டிப்பாக நல்ல ஒரு நிலைமைக்கு வர முடியும். நம்ம போர்ட்ஃபோலியோ க்ரீனாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப தூரமாக இல்லை, ரொம்ப கிட்டத்தில் தான் இருக்குது. டெஃபினட்டாக மார்க்கெட் ரிவர்சல் ஆகும்போது நீங்கள் பயப்படாமல் நீங்கள் ரிஸ்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த ரிஸ்க்கு ஏற்ற ரிவார்டை நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பாதுகாப்பாகவும் ரொம்ப கவனமாகவும் இன்வெஸ்ட்மெண்ட்டை மேற்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.